தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கரை சேரும் நேரம். இனி கவலைப்பட தேவையில்லை. 2024ஆம் ஆண்டு முடியும் முன்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2024ஆம் வருடம் முடிகின்ற தருணம் இது. செப்டம்பர் மாதம் கூட முடிய போகுது. இந்த ஒரு காலகட்டத்தில் அடுத்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் தான். இந்த மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நடக்க போவது என்ன? முதல்ல உங்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சனி பெயர்ச்சியால் ஏழரை சனி காலம் ஆரம்பித்து அதில் விரயச்சனியானது நடந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த 12ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் வக்ரகதியாக இருக்காருங்க. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை அவர் வக்ரமாகத்தான் இருப்பார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைவார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜென்மத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்காருங்க. அவர் அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமடைய போகிறார். இந்த வருடம் முடிகிற வரை அவர் வக்ரத்தில் தாங்க இருப்பார். அப்போ ராசி அதிபதியால் பெரிய அளவு மாற்றத்தினை செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் சனியாலும் பெரிய அளவு கொடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு முழுமையான பலம் பெற்று செயல்பட போகிறாரு. இன்னொரு பக்கம் 7ஆம் வீட்டில் கன்னி ராசியில் கேது இருக்காரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது புரட்டாசி மாதம் சூரியன் இணைந்து விடுவார். செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் உச்சமடைந்து இந்த கன்னிராசிக்கு வர்றாருங்க. அதுபோல் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் துளாராசிக்கு சென்று ஆட்சி பெற்று அமர்றாரு. இந்த அடுத்தடுத்த கிரகங்களினுடைய ஆட்சி மற்றும் உச்சத்தினால வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் பலவாறு நடக்க போகுதுங்க. முக்கியமாக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் அறிமுகம் ஆவாங்க. வாழ்க்கையின் பாதை திசை திரும்புங்க. சம்பந்தமே இல்லாத அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத வேறு ஒரு துறையில் காலடி எடுத்து வைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தொடர்பே இல்லாத புதிய நபர்கள் மூலமாக வாழ்க்கையே மாறுங்க. அரசு வேலை, பூர்வீக சொத்துக்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த 3 விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது. உறவுகளுக்காக ஏற்பட்ட மருத்துவ செலவு இனி இருக்காதுங்க. கவலை தேவையில்லை. உடல் நல கோளாறு சரியாயிடுங்க. பெண்களால் மறைமுக வழியில் நன்மைகள், ஆதாயம் உண்டுங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகமானது கூடி வரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அலைச்சல்களையும் தேவையில்லாத பயணங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது பயன் தரக்கூடிய பயணமாக நிச்சயமாக இருக்குங்க. மேலும் செவ்வாய் பகவான் 4ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்காரு. அப்போ கல்வியில் வேகமும் போட்டிகளில் வெற்றியும் நிச்சயமாக பெறுவீங்க. தேவையில்லாமல் மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளில் நீங்கள் துணை போகி பொறுப்பாகிடாதீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கூடுதலாக கவனமாக இருந்துக்கோங்க. நிலத்தால் இடத்தால் லாபங்கிறது நிச்சயமாக உண்டுங்க. மிக முக்கியமாக 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருப்பதால் தேவையில்லாத முயற்சிகள்லையும் தேவையில்லாமல் சகோதரிகளிடம் சண்டை சச்சரவு வாக்குவாதங்களையும் வச்சுக்கிறத தவிக்கிறது நல்லதுங்க. அதே போல் வண்டி வாகனம், 2 வீலர், கார் போன்ற விஷயத்தில் ஆடம்பரத்திற்காக அடிக்கடி அதை மாற்றுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே போல் விரைய செலவை குறைக்கணும். அதுக்குரிய காலமாக இதை இருக்குங்க. தேவையில்லாத தொழில் முதலீடு, தேவையில்லாத சொத்து இழப்பு இதை ஏற்படுத்திக்காதீங்க. அதில் எல்லாம் கவனம் தேவை. மாமியார் வீட்டு பிரச்சனை நிச்சயமாக தீருங்க. வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது நிச்சயமாக 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது எதிரிகளை அடக்கி துரோகிகளை விலக்கி வைப்பாருங்க. இதனால் எதிரியும் துரோகியும் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ள விலகுவார்கள், அடங்குவார்கள். அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நிம்மதி நிச்சயமாக கிடைக்குங்க. இது குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல கூட எல்லா இடத்துலையும் எதிரி துரோகிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. நிச்சயமாக நிம்மதி கிடைக்குங்க. இந்த நேரத்தில் ஜென்மத்தில் ராகு இருப்பதால்
நிறைய புண்ணிய யாத்திரைகள், ஆன்மீக யாத்திரைகள், கிரிவலம் போன்ற விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.